ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் 100 அப்படிங்கிற மாதிரி டி நகர் சரவணா ஸ்டோரில் போட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இல்லாத பாத்திரம் மட்டும்தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். நிறைய கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக நிறைய இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது இந்த தூக்கெல்லாம் கிடையாது. ரெண்டாவது உங்களுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய விதமான அந்த சப்பாத்தி கட்டையாக இருக்கட்டும், இட்லி தட்டு எல்லாமே கூட உங்களுக்கு எது எடுத்தாலும் 100 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல க்ரௌடுமே இருக்குது. சில உங்களுக்கு செலக்டிவான ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவி வெயிட்டாகவே வச்சுருக்காங்க. தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தேவையான அந்த ப்ரஷ் எல்லாமே கூட நமக்கு நிறைய விதமான காம்போவில் போட்டிருக்காங்க, அந்த 100 அப்படிங்கிற மாதிரி. மெயினாக இந்த மாதிரியான லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. ஷேப்புமே வேறு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நல்லா கனமாகவே இருந்துங்க. உண்மையிலே எல்லாமே 100 தான். நல்ல க்ரௌடுமே இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ராடக்ட் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரவணாவில் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 100 அப்படிங்கும்போது சில பொருள் ஒர்த்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா அந்த பொருளை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ நிறைய க்ரௌடுமே இருக்குது. காலியாக அவங்க கொண்டு வந்துக்கிட்டுமே இருக்காங்க. இது எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பால் பாத்திரம், அதுக்கப்புறம் கடாய் டைப்பில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல கனமாகவே இருந்தது. 100 ருபீஸ்க்கு வருது. இவங்க ஆன்லைன்லேயுமே கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ மேலே ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. மறக்காமல் சேனல் நெய்மையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணம் எல்லாமே கூட 2 விதமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதையுமே சொல்லி ஆகணும். ஒன்று லைட் வெயிட்டாக இருக்கும் சிலது, ஒன்று நல்ல கனமாகவே இருக்குது. இது நல்ல கனமாகவே இருந்ததுங்க. கண்டிப்பாக இது வந்தால் வாங்காமல் போகிறவங்க கிடையாது. நல்ல கனமாகவே இருந்தது. ஸ்டீல் ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வரக்கூடியவங்க அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தில் வரக்கூடிய டப்பா இருக்கட்டும், பக்கெட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே கூட நமக்கு அழகாக இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகிற அளவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டப்புக்குள்ளே 100 அப்படிங்கிறதுனால எல்லா விதமான இந்த மாதிரி சின்ன ஐட்டம் எல்லாம் போட்டு வாங்கிட்டு போகிறவங்கள நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு புதுசாக வரும்போது அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இது உங்களுக்கு அந்த கிண்ணம் உள்ளே உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பர் சேர்த்து 100 கொடுக்குறாங்க. இந்த தூக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இந்த தூக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கனம் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் கிடையாது. அலுமினிய பாத்திரமுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு 100 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சேம் அதில் இந்த மாதிரி பாத்திரம் வருது. ஒரு சின்ன சைஸில் கடாயுமே உங்களுக்கு 100 தராங்க. இட்லி தட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே இல்லை, ஆனால் இப்போ இருந்தது, நல்லாவே இருந்தது. 3 தட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரா மாதிரி இருந்தது, ஹார்ட் ஷேப் வருது, ஸ்கொயர் டைப் வருது. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிக்கலாம். 3 பிளேட் சேர்த்து நீங்கள் அந்த ஸ்டாண்டோடு வாங்கும்போது 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நேரில் போய் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். டிஃபன் பாக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வாட்டர் பாட்டில் இருக்குது. பிளேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது தான், இருந்தாலுமே நான் காமிக்கிறேன். பேஷன் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. பிளேட் நல்லா கனமாகவே இருந்தது. இது உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல க்ரௌட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே சேம் ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் கீழே மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. மேலேயுமே உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் வேரில் வரக்கூடியது எல்லாமே கூட இருந்தது. இது மட்டும் 200 போட்டிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு 200 தான். அப்புறம் உங்களுக்கு அந்த 1 kg சர்ஃப் அந்த பவுடர் பவர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஸ்லைசரில் வரக்கூடியது. கிச்சன் ஐட்டம் எல்லாமே கூட உங்களுக்கு அந்த 100 ருபீஸில் இருந்தது. இந்த கிளிப்பு எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான். சரி, ஓவரால் காமிச்சிட்ருக்குறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம பார்க்காதது தான். இந்த கூடையுமே அடுத்தது நம்ம பிளாஸ்டிக் பார்த்துடலாம். இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாமே கூட உங்களுக்கு 100 தராங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் பீஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா சிங்கிள் 100 தராங்க. சின்ன சின்ன கண்டெய்னர் அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு 4, 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 3 பீஸ் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் வருது.
நல்ல ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இது வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் பீஸில் வரும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது 100 ருபீஸ் தராங்க. சின்னதாக இருக்கும்போது நமக்கு 3, 4, 5 அந்த மாதிரி காம்போ வரும். இது ரவுண்ட் ஷேப்பில் அந்த டிஃபன் பாக்ஸில் வருது. 100 ருபீஸில் வரக்கூடியது. இதுலேயே 5 பீஸ் காம்போ கூட இருக்கும், நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த டப்பாவும் மேலே வந்து உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் போடுற மாதிரியான டப்பாவும் வந்து உங்களுக்கு சேர்த்து 100 ருபீஸ் வருது. இதுதான் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் போகும்போதெல்லாம் வந்து அப்படியே வாங்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டூல்லே வந்து உங்களுக்கு 2 விதமாக இருந்தது. ஃபஸ்ட் நான் வாங்கும்போது இது மட்டும்தான் இருந்தது. போன வாரம் வாங்கினேன். இந்த தடவை போகும்போது இன்னொரு டைப்லேயே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஸ்டூல் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு புதுசாக வந்திருந்தது தான். நல்ல கனமாகவே இருந்ததுங்க. நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இது எல்லாமே. டப்பு எல்லாமே கூட வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கிட்டு எப்படி எடுத்துகிட்டு வரது வண்டியில் வச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கல. இந்த டப்பில் வந்து உங்களுக்கு அந்த பாத்திரம் கழுவி வைப்போம் இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் கிடைக்கிது அந்த கூடை. இதெல்லாம் ஜாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செராமிக்கில் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுவுமே வந்து உங்களுக்கு புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க. சப்பாத்தி கட்டை வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு வருது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்காமல் வந்துடாதீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பாருங்கள். சேம் வந்து உங்களுக்கு அங்கே வச்சுருக்காங்க. தட்டு நல்லாவே இருந்தது. நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கனமாக கொடுத்துருக்காங்க. ட்ரே மாடலில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இந்த பக்கெட் எல்லாமே கூட 100 ருபீஸில் வருது. இதெல்லாம் நமக்கு 3 பீஸ் காம்போவில் வரக்கூடியது. ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு தோசை கரண்டி, ஒரு குழிக்கரண்டி, ஒரு அன்னக்கரண்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்து 4, 3, 6 அந்த மாதிரி இருக்கும். சைஸுக்கு தகுந்தாப்பில் அதை போட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு எல்லாமே சேர்த்து ஒரு அட்டை பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வர மாதிரி இருந்தது. நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ எது ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நேரில் போய் பார்க்கணும். இல்லைனா நம்ம வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுவுமே நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து உங்களுக்கு 4 பீஸ் காம்போ வந்து 100 ருபீஸ் தராங்க. போன தடவை வந்து ஃபுல்லாகவே க்ரீனில் இருந்தது. இந்த தடவை வந்து உங்களுக்கு ஆரஞ்சில் வச்சுருக்காங்க. தட்டு நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இருந்தது. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் கிடையாது. இந்த டப்பர் வேர், சிக்னோ வேர் அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த பேட்டர்னில் வரக்கூடியது. எது எடுத்தாலும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் 100 ரூபா கொடுக்குறாங்க. இதில் காம்போலாம் இல்லை, ஷேப் வேறு வேறு இருந்தது. இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடியது 2 பீஸ் காம்போ. ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கும். எப்போவுமே நார்மலாக காம்போவில் இல்லாததுமே வச்சுருப்பாங்க. ஆஃபரில் இல்லாத பீஸுமே அங்கே இருக்கும். அதே வந்து உங்களுக்கு ஆஃபர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து 3 பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நாள் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1.5 மாதமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோ போடும்போதே 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் இது வந்து இருக்கும், ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் ஸ்டாக்குமே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் கிடையாது, இப்போ தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு பொறுத்து அவங்க வந்து புதுசாக காம்போ வந்து கொண்டு வராங்க. 100 ரூபாய்க்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக போய் பார்க்கலாம், இல்லைனா பொறுமையாக கூட போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி நமக்கு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த 100 ரூபா ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறதே நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுக்கு 15 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ஆஃபரில் இருக்கக்கூடியது காமிக்கிறேன். இந்த டப்புமே நல்லா இருந்தது. ஸோ 100 ரூபா எங்கே பார்த்தாலும் அந்த 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் போர்டு வச்சுருக்காங்க.
இந்த சரவணா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பக்கத்தில் வந்து ரத்னா ஸ்டோர் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர். மெயினாக வந்து பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய சரவணா. ஓகேங்களா? நீங்கள் வேறு ஏதாவது சரவணா போய் பார்த்துட்டு ரூ. 100க்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி திட்டாதீங்க. ஸோ தயவுசெய்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா போய் பாருங்கள். உள்ளே நுழையும் போதே அந்த ரூ. 100 அப்படிங்கிற போர்டை பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.